Okay. So principles of oncology, establishing an autonomous lineage, obtaining immortality, evasion of apoptosis, acquiring angiogenic competence, ability to invade. So next one, the acquire ability to disseminate and the implant and the evacuation of the inflammation. So once the cancer cells gain access to the vascular and lymphovascular spaces, they have acquired the potential to use the body's natural distributing system. Okay, இதுல தான் வந்து ஒரு பேஜெட்ஸ் தியரி சொன்னேன், செல் அண்ட் சீட் ஹைபோதசிஸ். ஓகே, அது கேட்பான், who proposed the cell and seed hypothesis னு. ஓகே, ஸோ அந்த டியூமர் செல்ஸ் வந்து எப்படி பர்டிகுலர் போன் மேரோ, போனு, லிம்ஃப் நோடு, பிளட்டு அதுக்கெல்லாம் போகுது, அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டன்ல டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது அந்த பர்டிகுலர் எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடத்துல வந்து ஒரு லிகாண்டு இல்லை ரிசப்டார் வந்து இதுக்கு இந்த கேன்சர் செல்ஸை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிரெஸ்ட் கார்சினோமா பார்த்தோம், CXCR4, CXCR12, அப்புறம் இன்னொன்று ஒன்று இருந்தது, அது மாதிரி இன்னொன்று. இந்த மூணு வந்து இட்ஸ் அந்த மாதிரி மெலனோமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்றேன், மெலனோமா வந்து ஃபவுண்ட் எக்ஸ்பிரஸ்ட் CXCR4, CCR7, CCR10. 4, 7, 10 வந்து மெலனோமா. ஆமா, இதுக்கு பிரஸ்ட்க்கு தான் இம்பார்ட்டன்ட். 4 and 12 வந்து பிரஸ்ட். 4 and 12. ஓகே, அதான் ரெண்டு தான் சொல்லிட்டேன், CXCR4, CXCR12. ஓகே, இந்த மாதிரி சிக்னல்ஸ்ல அந்த லைகாண்டோட அட்டாச் ஆகி தான் அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து மெட்டாஸ்டேஸ் ஆகுது. ஸோ கிளம்பிங் மே பி இம்பார்ட்டன்ட் இன் பெர்மிட்டிங் மெட்டாஸ்டேசிஸ். த அவுட்டர் செல்ஸ் ப்ரொடெக்டிங் த இன்னர் செல்ஸ் ஃப்ரம் இட்டோலாஜிக்கல் அட்டாக். ஸோ இந்த டெர்மினாலஜி தெரியணும், வாட் இஸ் கிளம்பிங் கேட்பான். ஓகே, கிளம்பிங்னா இம்பார்ட்டன்ட் இன் பெர்மிட்டிங் த மெட்டாஸ்டேசிஸ். ஓகே, ஸோ டியூமர் செல்ஸ்லாம் நடுவில் வந்துடும், சுற்றி வந்து இன்ஃப்ளமேட்டரி செல்ஸோ ஏதோ வந்துட்டு அந்த இன்னர் டியூமர் செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் செல்ஸ் மேபி ஆன் அக்கேஷன் பி த நார்மல் லிம்போசைட்ஸ். இதுதான் வந்து எபிலிட்டி டு டிசமினேட், இம்ப்ளான்ட் அண்ட் எவாக்குவேஷன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதுல வந்து நெக்ஸ்ட் பேரால ஒரு எம்சிக்கு இருக்கு. கேன்சர் செல்ஸ் ப்ராப்ளி இம்ப்ளான்ட் தெம்செல்ஸ் இன் டிஸ்டன்ட் டிஷ்யூ பை எக்ஸ்ப்ளாய்டிங் அண்ட் சப்வர்ட்டிங் த நார்மல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் பை எக்ஸ்பிரஸிங் த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ். ஓகே, இது நம்ம இன்ஃப்ளமேஷன் சாப்டர்லயே பார்த்தோம். அதாவது இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்லாம் வந்து என்னன்னா 4 ஜூவன் என்னது 4, 5, 9, 13லாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா? 168 வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி. அப்புறம் நீ சொன்ன மாதிரி 4, 5, அப்புறம் 10, 13, 9 அதெல்லாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. 10, 13 எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ 168, ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ், அதை வச்சுதான் இந்த இன்ஃப்ளமேட்டரி மெக்கானிசம் கேன்சர் செல்ஸ் எஸ்கேப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட்டட் எண்டோதீலியம் எக்ஸ்பிரஸ் ரிசெப்டார்ஸ் that bind to integrins and selectins on the cell surface, allowing them to move across the endothelial barrier. So last time நீட்ல ஆன்கோ ஜெனரல் பார்ட்ல இதை கேட்டிருந்தான், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் கேன்சர் மெட்டாஸ்டசிஸ். அது எங்க இருக்கு, எங்கேருந்து எடுத்தான்னு தெரியல, ராபின்ஸ் தான் போய் பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட், அடுத்து மைக்ரேஷன் அக்ராஸ் த மெம்பரேனு, அப்புறம் கோயிங் இன் த பிளட், அப்புறம் டிஸ்டன்ஸ் சைட்டு. ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இடத்துல இருந்து போகுதோ அங்க வந்து எபிதீலியல் டு மீசன்கைமல் டிரான்சிஷன் நடக்கும். எங்க போய் உட்கார போகுதோ அந்த இடத்துல மீசன்கைமல் டு எபிதீலியல் டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, ஸோ அடுத்து எவேடிங் த டிடெக்ஷன் அண்ட் எலிமினேஷன். கேன்சர் செல்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி போத் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். ஓகே, ஸோ இதுல வந்து எம்சிக்யூன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 lines. So suppressing the expression of the tumor associated antigens, or it may be through actively co-opting one part of the immune system to help the tumor escape detection by other part of the immune surveillance system. Okay, so ரெண்டு விதமா இதுல வந்து எஸ்கேப் ஆகும் கேன்சர் செல்ஸ். ஒன்னு வந்து அதோட ஆன்டிஜெனிசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு மெக்கானிசம் வந்து பை ஆக்டிவ்லி கோஆப்டிங் ஒன் பார்ட் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஓகே, அதுவே வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலியமா எஸ்கேப் ஆகுறது. ஓகே, இது வந்து நம்ம அங்க வந்து எதுல பார்த்தோம்னா அந்த எலிமினேஷன்ல வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு இதுல. ஓகே, அது மறந்துச்சு எனக்கு, நான் பார்த்து சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜெட்டிசன்ஸ் எக்ஸஸ் பேக்கேஜ். ஸோ கேன்சர் செல்ஸ் they do not need to develop or retain those specialized functions that make them the good cellular citizen. They can therefore afford to repress or permanently lose those genes that control such functions. Okay, அதான் ஜெட்டிசன்ஸ் எக்ஸஸ் பேக்கேஜ். ஏன் இந்த பேர் வச்சுக்கேன் ஜெட்டிசன்ஸ் எக்ஸஸ் பேக்கேஜ்னா, அதாவது இப்போ ஹைக்கிங் பண்றவங்க எல்லாம் ஒரு நிறைய லோடு எடுத்துட்டு போகும்போது, ஸோ இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல கேரி பண்ண முடியல அப்படின்னா வந்து தேவையில்லாத ஐட்டம்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதான் அந்த மாதிரி தான் இது எக்ஸாம்பிள் சொல்றேன். அதான் ஜெட்டிசன்ஸ் எக்ஸஸ் பேக்கேஜ்.
Okay, so it will lose the specialized functions. Cancer cells will lose their, they will become leaner and meaner. Okay, that's the subvert communication. மூணு ஃபேஸ் வந்து நீ சொன்னது வந்து எலிமினேஷன், ஈக்குலிபிரியம், எஸ்கேப் ஃபேஸ். ஓகே, எலிமினேஷன், ஈக்குலிபிரியம், எஸ்கேப் ஃபேஸ். அப்படியே சாபிஸ்னியானா பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்படியே கோரிலேட் ஆகுறது. இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு ரெண்டு வரும் அந்த எலிமினேஷன் ஃபேஸ்ல. எலிமினேஷன் ஃபேஸ்ல அந்த டயகிராம் பார்த்தா சொல்லுங்க. 1 minute. ஸோ அந்த எலிமினேஷன், ஈக்குலிபிரியம், எஸ்கேப் ஃபேஸ் 3 ஃபேஸ் இருக்கு. அதில் கேட்கப்படுற எம்சிக்கே வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னேட் இம்யூனிட்டி. செகண்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து இம்யூனோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்யூனோ எடிட்டிங் மூலியமா தான் இட் வில் அவாய்ட் திஸ் இம்யூன் டெஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தோன்னா சப்வர்ட் கம்யூனிகேஷன் டு அண்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஆர் மிலியோ. ஸோ இதில் வந்து providing false information is a classic military strategy. அடுத்து வந்து cancer cells use the similar tactics in their battle for control over their host. Okay, so last line, nor does it offer any easy targets for the therapeutic manipulation. Okay, so இதை வந்து நம்ம தெரபியூட்டிக் டார்கெட்ஸாகவும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சிக்னல்ஸ் ரிலீஸ் பண்றது, அவ்வளவுதான். டீட்டெயிலா கொடுக்கல. நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல டெவலப் எபிலிட்டி டு சேஞ்ச் த எனர்ஜி மெட்டபாலிசம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வார்பர்க் எஃபெக்ட். ஓகே, ஸோ கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம பாடியில வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கணும். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஆக்சிஜன் இல்லாத போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த அனரோபிக் ரெஸ்பிரேஷனா ஏரோபிக் கிளைகாலிசிஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் நிறைய இருக்கும்போதே தே வில் அண்டர்கோ திஸ் ஏரோபிக் கிளைகாலிசிஸ், தட் இஸ் known as the வார்பர்க் எஃபெக்ட். ஸோ தட் லீட்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் லாக்டேட். அதனால கம்மியான எனர்ஜி ஈல்டு வரும். ஓகே, ஸோ இன் an act of symbiosis, lactate producing cancer cells may provide lactate for the adjacent cancer cells, which are then able to use it via the citric acid cycle for energy metabolism. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டெவலப்பிங் த எபிலிட்டி டு சேஞ்ச் த இம்யூன் மெக்கானிசம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பெட்-சிடி இருக்கு. ஓகே, அந்த பெட்-சிடியில் வந்து அந்த மெலிக்னன்ட் செல்ஸ் வில் அப்டேக் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்ட் ஆக்சிஜன் கன்சம்ஷன். அடுத்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல செகண்ட் லைனு, only very rarely is a single mutation sufficient to cause the cancer. Multiple mutations are usually required. So Vogelsteins and colleague identify the genes required. So it is not necessary to have mutation in all relevant gene, but also that these mutation must be acquired in a specific sequence. Okay, so அதை நம்ம CA columnலயே பார்த்தோம். So next parallel ஒரு 10th line, some cancers may arise from more than one clone of cells. Okay, so epigenetic modification refers to the heritable change in the DNA that are not related to the nucleotide sequence of the molecule. So epigenetics na enna theriyum, epigenetic modification may give rise to a distinct cancer cell lineage with a differing biological property. So okay, so epigenetic modification na rendu mechanism nadakum. One DNA methylation, innonu vandu histone modification. Okay, so it will provide distinct cancer lineage with different biological property. So they will some cancers will arise from more than one clones of the cells. So this epigenetics is actually a reversible process. Okay, we can reverse it. So two mechanisms help to maintain, sustain and accelerate the process of malignant transformation. One is genomic instability, another one is the tumor related inflammation. So first, what is genomic instability na? So mutations are arising all the time within the tumor, and some of these mutations, particularly those in the tumor suppressor gene, may have the ability to encourage the development and persistence of further mutation. This gives rise to the phenomenon of the genomic instability. The greater number of such abnormalities, the greater the chance of increasing the deviant behavior, and the pace of the malignant transformation accelerates. So genomic instability na basically வந்து நம்ம இந்த DNA repair defects லாம் வரும்ல. ஸோ டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் நிறைய இருக்கு. ஒன்று வந்து மிஸ்மேட்ச் ரிப்பேர், நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர், ரீகாம்பினேஷன் ரிப்பேர், அதெல்லாம் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ரிப்பேர் மெக்கானிசம்லயும் ஏதாவது ஒரு டிஃபெக்ட், ஜீன் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா இட் வில் லீட் டு த ஜீனோமிக் இன்ஸ்டெபிலிட்டி. அதனால வந்து கேன்சர் வர ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லுங்க, மிஸ்மேட்ச் ரிப்பேர்னால என்ன கேன்சர் வரும்? இந்த சிண்ட்ரோம்ல மிஸ்மேட்ச் ரிப்பேர் HNPCC-ல, நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர்ல இது MOH-ஆ?
excision repair X-ல ஒரு disease xeroderma pigmentosa. Yes, nucleated excision repair க்கு வந்து xeroderma pigmentosa. Base excision repair தான் அந்த MOH MUTOH associated polyposis. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ரீகாம்பினேஷன் ரிப்பேர்ல வந்து என்ன எக்ஸாம்பிள்னா ப்ளூம் சிண்ட்ரோம், அட்டாக்சியா டெலாஞ்சியக்டேசியா. நம்ம ஏற்கனவே ஒரு அந்த சார்ட்லயே பார்த்தோம். xeroderma pigmentosa, ப்ளூம்ஸ், அட்டாக்சியா டெலாஞ்சியக்டேசியா இது மூணு மட்டும் ஆட்டோசோமல் ரெசிசிவா வரும். ஓகே, ஸோ அது எல்லாமே இந்த டிஎன்ஏ ரிப்பேர் டிஃபெக்ட்ஸ் தான். இது ஜஸ்ட் ஒரு கோரிலேட் பண்றதுக்காண்டி இவன் பெய்லியில் அவ்வளோ நல்லா கொடுக்கல ஜீனாமிக் இந்த இதெல்லாம். நெக்ஸ்ட் டியூமர் ரிலேட்டட் இன்ஃப்ளமேஷன். So, இதுல வந்து if a tumor provokes an inflammatory response, then the cytokines and other factors are produced as a result of the response that may help to sustain the malignant transformation. So, growth factors, mutagenic reactive oxygen species, angiogenic factors, anti-apoptotic factors may all be produced as a part of the inflammatory process and all may contribute to the progression of a tumor. So, these factors helps in the progression of the tumor. Growth factor, mutagenic ROS, angiogenic factor, anti-apoptotic factors இதெல்லாம். Okay, the last line இதுல the most consistent feature of a cancer is its lack of consistency. Okay, so next வந்து the growth of a tumor. So இதுல இருந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். So growth of the tumor வந்து tumor 10 mm in diameter will contain 10 to the power 9 cells. Okay, so it would take 30 generations to reach the threshold of the clinical detectability. It will take fewer than 15 subsequent generations to produce a tumor. So this is a oversimplification. Squamous cancers, as many as 95% of the cells produced may be lost mainly by the exfoliation. Okay, so இதுல வந்து MCQ வந்து 10 mm அதாவது 1 cm diameter இருக்கிற ஒரு டியூமர்ல 10 to the power 9 cells இருக்கும். ஸோ இவ்வளோ செல்ஸ் வர்றதுக்கு 30 generations இது வரணும், ரெப்ளிகேஷன் ஆகணும். ஸோ 30 ஜென்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் வில் ரீச் த த்ரெஷோல்ட் ஆஃப் த கிளினிக்கல் டிடெக்டபிலிட்டி. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த சம்மரி பாக்ஸ். அடுத்து கோம்பெட்சியன் கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோம்பெட்சியன் கர்வ்ல வந்து மேலே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரைபிங் த growth of a typical tumor. In the early stages the growth is exponential, but as the tumor grows the growth rate slows. This decrease in growth rate probably arises because of the difficulty with nutrition and the oxygenation. The tumor cells are in competition not only with the tissue of the host but also with the each other. So early stage la nalla rise ஆயிட்டு போகும் tumor growth, போக போக competition வந்து அப்படியே slow ஆயிரும் growth pattern. So what are the implication of Goldbergian growth? So the majority of the growth of the tumor occurs before it is clinically detectable. Okay, இது ஒரு MCQ. So next வந்து by the time they are detected they have passed the most of the rapid growth, that period when they may be most sensitive to the anti-proliferative drugs. So anti-proliferative drugs வந்து rapidly developing tumorல தான் நல்லா ஆக்ட் ஆகும். இதனால தான் poorly differentiated tumorsல எல்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, இனிஷியலா. ஸோ அதுக்கு ரீசன் வந்து அதான். ஓகே, ஸோ the early phase of the Gompetzian curve தான் we have to give the anti-proliferatory agents. அடுத்து third point ஒன்றும் இல்லை. there has been plenty of time before diagnosis for individual cells to detach, invade, implant and form metastasis. In many cancer cells at the time of presentation it will be a systemic disease. But the next fourth point important, early tumors are genetically old, yielding many opportunities for the mutation to occur, mutation that might confer the spontaneous drug resistance. Okay, so early tumors are genetically old and they will produce mutations for spontaneous drug resistance, a probability greatly increased by the existence of the cell loss. But the next point on the Norton-Simon hypothesis. So the rate of regression of a tumor will depend upon its age. Okay, so other Norton-Simon's hypothesis. Chemotherapy results in the rate of regression at tumor volume that is proportional to the rate of growth for an unperturbed tumor of that size. Okay, so என்ன சொல்ல வரேன்னா எந்த ரேட்ல அது கீமோதெரபிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமோ that will be proportional to its rate of growth. Okay, so indirectly it will means that the rate of regression is dependent upon its age. So இதுதான் வந்து Norton-Simon hypothesis. The next is the causes of cancer, அல்லது interplay between nature and natureல ஒன்றும் இல்லை. அடுத்து the management of cancerல இந்த பேஜ்ல ஒன்றும் பெருசா இல்லை. அடுத்து ப்ரிவென்ஷன்லயும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல இம்பார்ட்டன்ட் 3 டேப்லர் கலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10.1 இன்ஹெரிட்டட் சிண்ட்ரோம்ஸ் அசோசியேட்டட் வித் கேன்சர். ஓகே, இதுல வந்து எல்லாமே
இன்ஹெரிட்டட் சிண்ட்ரோம் மோஸ்ட்லி எல்லாமே ஆட்டோசோமல் டாமினண்டா தான் வரும். ஓகே, ஜீன் இதுல எல்லாம் தெரிஞ்சதான் நமக்கு எஃப்ஏபி ஏபிசி ஜீன் வரும். ஓகே, ஸோ அசோசியேட்டட் டியூமர் வந்து கோலோரெக்டல் கேன்சர் பிஃபோர் 25 இயர்ஸ், papillary carcinoma of thyroid இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால தான் நம்ம ஆனுவல் ஸ்கிரீனிங் பண்ணுவோம் வித் அல்ட்ராசவுண்ட் ஃபார் எஃப்ஏபி பேஷன்ஸ். தென் கேன்சர் ஆஃப் த ஆம்புல் ஆஃப் வாட்டர், ஸோ பெரிய ஆம்புலர் ரீஜன் டியோடனல் அடினோமா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத். ஸோ அதர் டியூமர்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இந்த ஹெப்படோபிளாஸ்டோமா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டர்காட் சிண்ட்ரோம். என்ன பிரெயின் டியூமர்னு சொல்ல முடியுமா யாராவது இதுல? ஆமா, மெடுலோபிளாஸ்டோமா வரும். ஸோ அடுத்து பிரைமரி பிரெயின் சிண்ட்ரோம், டர்காட் சிண்ட்ரோம், அப்புறம் ஆஸ்டியோமாஸ்டோஜா, அப்புறம் சிஹெச்ஆர்பிஇ கன்ஜெனிட்டல் ஹைப்போட்ரோஃபி ஆஃப் த ரெட்டினல் பிக்மெண்ட் எபிதீலியம். இது வந்து ஒரு பெத்தக்னோமெனிக் ஃபீச்சர். ஓகே, இதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் வில் ஹெய்ட் த டயக்னோசிஸ் ஆஃப் திஸ் எஃப்ஏபி. ஓகே, 60 to 70% பீப்புள்ல வந்து இந்த சிஹெச்ஆர்பிஇ இருக்கும். இந்த சிஹெச்ஆர்பி வந்து உனக்கு அட்டினுவேட்டட் பாலிப்ல வராது. அட்டினுவேட்டட் பாலிபோசிஸ் இருக்குல்ல எஃப்ஏபில, அதுல வந்து திஸ் வில் பி ஆப்சென்ட். ஸோ ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் ப்ரொஃபைலாக்டிக் பேன் ப்ராக்டோகோலக்டமி. நெக்ஸ்ட் ஹெச்என்பிசிசி 1, 2, 3 3 இருக்கு. இது டிஎன்ஏ மிஸ்மேட்ச் ரிப்பேர். ஜீன் நேம்லாம் பார்த்துக்கணும். 1க்கு வந்து MSH2, 2க்கு வந்து MLH1, 3க்கு வந்து PMS1. கேன்சர் வந்து எண்டோமெட்ரியம், ஸ்டமக், ஹெப்படோபிலியரி அதெல்லாம் வரும். ஸோ NSAIDs, சர்வைலன்ஸ் கொலோனோஸ்கோபி, பாலிபெக்டமி அதெல்லாம் பண்ணும். அடுத்து பியூட்ஸ் ஜீகர் சிண்ட்ரோம், STK11. ஸோ இதுல வந்து ஃப்ரெக்கிள்ஸ் வந்து மவுத்ல மட்டும் இருக்காது, அதர் சைட்ஸ்லயும் இருக்கும். அதாவது ஹேண்டு, ஃபீட்டு அந்த மாதிரி சைட்ஸ்ல கூட இந்த ஃப்ரெக்கிள்ஸ், அதாவது அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் இருக்கும். இதுல வந்து பிரஸ்ட் கேன்சர் வரும், பவல் கேன்சர் வரும். இதுல நான் வச்சுக்க வேண்டியது வந்து இதுல டெஸ்டிகுலர் கேன்சர் கூட வரும். ஓகே, அடுத்து சர்வைலன்ஸ் கொலோனோஸ்கோபி, மேமோகிராஃபி. அடுத்து கவுடன் சிண்ட்ரோம். கவுடம்ல சிண்ட்ரோம்ல வந்து பிரஸ்ட், எண்டோக்ரைன், நியூரோ எண்டோக்ரைன், எண்டோமெட்ரியம், நியூரோ எண்டோக்ரைன் டியூமர், தைராய்டு டியூமர், மல்டிபிள் ஹமாட்டோமா ஆஃப் த ஸ்கின், பிரஸ்ட், மியூக்கஸ் மெம்பரேன் அதெல்லாம் வரும். அடுத்து ரெட்டினோபிளாஸ்டோமா பார்த்தது, அதுல பீனியோலோமா, ஆஸ்டியோசார்கோமா அதெல்லாம் வரும். இதுல வந்து சர்வைலன்ஸ் ஆஃப் த அன்இன்வால்வ்டு ஐ அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மென்1 நமக்கு தெரிஞ்சது. அடுத்து MEN2A தெரிஞ்சதுதான், MEN2Bயும் தெரிஞ்சதுதான். அடுத்து லீஃப்ராமனில வந்து ஏற்கனவே பார்த்தோம் ஸ்கின் சாப்டர்ல. என்னென்ன டியூமர்ஸ்னா சார்கோமா, லுக்கீமியா, ஆஸ்டியோசார்கோமா, பிரெயின் டியூமர், அட்ரினோகார்டிகல் கார்சினோமா. பிரஸ்ட் இதுல சொல்லல, லீஃப்ராமனில பிரஸ்ட் தான் மோஸ்ட் காமன். பிரஸ்ட் தான் மோஸ்ட் காமன், அதை விட்டுட்டான் பிரஸ்ட். ஸோ இதுக்கு நிமோனிக் வேணும்னா லே SBOA அப்படின்னு வச்சுக்கோங்க. SBOA பி வந்து 2 வரும். ஓகே, S ஃபார் சார்கோமா, B ஃபார் பிரஸ்ட் அண்ட் பிரெயின் டியூமர், O ஃபார் ஆஸ்டியோசார்கோமா, A ஃபார் அட்ரினோகார்டிகல் கார்சினோமா. இன்னும் வந்து லே SBOAன்னு சொன்னேன்ல, LE, அது வந்து லுக்கீமியா. ஸோ அடுத்து ஃபெமிலியல் பிரஸ்ட் கேன்சர். இந்த ஃபெமிலியல் பிரஸ்ட் கேன்சர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ இருக்கு, papillary serous carcinoma of the peritoneum. இதை ஒரு வாட்டி கேட்டிருக்கான். ஓகே, ஃபெமிலியல் பிரஸ்ட் கேன்சர்ல பிரஸ்ட், ஓவேரி எழுதிடுவோம். இன்னொன்று வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு. ஓகே, ப்ராஸ்டேட் கேன்சர், அப்புறம் papillary serous carcinoma of the peritoneum மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டட் சிண்ட்ரோம். அந்த நெக்ஸ்ட் சைட்ல வந்து ஃபெமிலியல் cutaneous malignant melanoma, B-cell cell carcinoma, கார்லின் சிண்ட்ரோம். ஸோ மல்டிபிள் BCC வந்து கார்லின் சிண்ட்ரோம்ல வரும். இதுல வந்து மெடுலோபிளாஸ்டோமா, பைஃபிட் ரிப்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சுதான் நம்ம சர்வைலன்ஸ் பண்ணலாம். ஓகே, லுக் ஃபார் பைஃபிட் ரிப்ஸ் ஆன் எக்ஸ்ரே. கார்லின் சிண்ட்ரோம். VHL நம்ம தெரியும், ஹெமாஞ்சியோபிளாஸ்டோமா ஆஃப் செரிபெல்லம் ரெட்டினா, ஃபியோக்ரோமோசைட்டோமா ஃபார் ரீனல் கேன்சர். என்ன டைப் ஆஃப் ரீனல் கேன்சர் வரும் VHL யாராவது சொல்ல முடியுமா? papillary சார். papillary கரெக்ட். clear சார். VHL வந்து papillary type of renal carcinoma. அடுத்து NF1, NF2 இது வந்து கேட்கிறேன். அப்ப ரீசெண்டா NF1ல என்ன வரும், 2ல என்ன வரும்னு. இதுல இம்பார்ட்டன்ட் MCQ வந்து மெனிஞ்சியோமா வந்து NF2ல வரும். ஓகே, நியூரோஃபைப்ரோமா ரெண்டுலயுமே வரும். இந்த அக்கோஸ்டிக் நியூரோமா, மெனிஞ்சியோமா, ஸ்பைனல் டியூமர் இதெல்லாம் NF2ல வரும். NF1ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் கிளையோமா, ஆஸ்ட்ரோசைட்டோமா. ஸோ இந்த பிரெயின் டியூமர் அசோசியேட்டட் வித் NF1 அதுவும் இம்பார்ட்டன்ட். இது நியூரோ சர்ஜரி சாப்டர்லயும் இருக்கு பெய்லியில. NF1 இஸ் அசோசியேட்டட் வித் ஆஸ்ட்ரோசைட்டோமாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜெரோடர்மா பிக்மெண்டோசா, அட்டாக்சியா டெலஞ்சியக்டேசியா, ப்ளூம்ஸ் எல்லாமே ஆட்டோசோமல் ரெசிசிவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஜெரோடர்மானா எக்ஸிஷன் ரிப்பேர்ல ப்ராப்ளம். இதுல வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வரலாம், பேசல் செல் கார்சினோமா வரலாம், அது ஒரு பாயிண்ட். அடுத்து அட்டாக்சியா டெலஞ்சியக்டேசியால அவ்வளோ பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை. ப்ளூம் சிண்ட்ரோம்லயும் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, next environmental causes of the cancer and suggested measures for reducing their impact.
ஸோ டொபாக்கோ, ஆல்கஹால், யூவி ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷன் அதெல்லாம் இருக்கு. இதுல வந்து இந்த ஆல்கஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படோமா, அது ஞாபகம் வச்சுக்கணும், ஹெப்படோமா. அடுத்து அயனைசிங் ரேடியேஷன்ல வந்து தைராய்டு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், லிம்போமா, லுக்கீமியா. ஓகே, இதெல்லாம் லோ டோஸ் ரேடியேஷன் இதுல வர்றது. தைராய்டு, பிரஸ்ட், லிம்போமா, லுக்கீமியா. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வருவோம். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ல ஹெச்ஐவி வைரஸ் அசோசியேட்டட் டியூமர்ல இம்பார்ட்டன்ட். ஒன்று கப்போசி சார்கோமா, அடுத்து லிம்போமா, ஜெர்ம் செல் டியூமர், அப்புறம் வந்து ஏனல் கேன்சர். ஹெச்பிவி வந்து சர்விக்ஸ், பீனைல் கார்சினோமா, அப்புறம் ஏனல் கார்சினோமா கூட வருவாங்க கொடுக்கல. அடுத்து பில்ஹெசாரியா வந்து பிளாடர் கேன்சர். ஹெச் பைலரி நமக்கு தெரியும், அஸ்பெஸ்டோசிஸ். ஹெச் பைலரி ஸ்டமக் மட்டும் தான் கொடுத்துருக்கான். வாட் ஆர் த அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் வித் ஹெச் பைலரி? என்னென்ன வரும்? 2-3 சொல்லுங்க. மால்டோமா, அப்புறம் மெனிட்ரேஸ் டிசீஸ். மெனிட்ரேஸ் டிசீஸ்ல ஹெச் பைலரி வராது. மெனிட்ரேஸ்ல அடல்ட் ஃபார்ம் ஆஃப் மெனிட்ரேஸ்ல வந்து ஹெச் பைலரி, சைல்டு ஃபார்ம்ல வந்து சிஎம்பி. ஓகே. அப்புறம் டியோடனல் சார், கேஸ்ட்ரிக் சார், டைப் ஏ கேஸ்ட்ரைட்டிஸ். டைப் ஏ டைப் பி சார், அதான் கன்ஃபியூஸ். டைப் பி, சாரி, டைப் பி. டைப் பி கேஸ்ட்ரைட்டிஸ். டைப் ஏ வந்து பெர்னிஷியஸ் அனீமியா. எஸ் கரெக்ட். டைப் ஏனா ஆட்டோ இம்யூன் அப்படியே வச்சுக்கணும், அட்ரோபிக் கேஸ்ட்ரைட்டிஸ். பி னா தான் ஹெச் பைலரி. டிஃப்யூஸ் லார்ஜ் பி செல் லிம்போமா வரும்ல ஹெச் பைலரில. வரும். ஓகே, சோ அடுத்து இன்ஹேல்டு பார்ட்டிகல்ஸ், வுட் டஸ்ட், பாராநேசல் சைனஸ் கேன்சர், அஸ்பெஸ்டஸ், மீசோதீலியமா. அடுத்து கெமிக்கல். இந்த கெமிக்கல் இம்பார்ட்டன்ட். கெமிக்கல்ல வந்து ஏஞ்சியோசார்கோமா வந்து வினைல் குளோரைடு. பிளாடருக்கு வந்து அனிலின் டைஸ். இங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான், இது போகவும் நிறைய இருக்கு. பெய்லில இருந்து கேட்டா இதுல இருந்து கேட்பானு, இதை மட்டும் நல்லா படிச்சுக்கணும். லங்கு, நேசல் கேவிட்டி வந்து நிக்கல். அப்புறம் ஆர்சினிக் வந்து ஸ்கின் கேன்சர். அப்புறம் டயாக்சின்ஸ் இம்பார்ட்டன்ட். டயாக்சின்ஸ் வந்து ஆல் த சைட்ஸ், எல்லா சைட்லயும் கேன்சர் காஸ் பண்ணலாம் டயாக்சின். அடுத்து லங்குக்கு வந்து பெரிலியம், கேட்மியம், குரோமியம் அதெல்லாம். அடுத்து அல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து எல்லுலயே ஆரம்பிக்கும், அல்கலைட்டிங்ல. ஸோ லுக்கீமியா, லிம்போமா, லங் கேன்சர் அதெல்லாம் வரும். ஸ்டில்போஸ்ட்ரால் இம்பார்ட்டன்ட். ஸ்டில்போஸ்ட்ரால் வந்து அடினோகார்சினோமா ஆஃப் வெஜைனா அண்ட் டாட்டர் ஆஃப் மற்றும் அன்ட்ரீட்டட் மதர். ஸ்டில்போஸ்ட்ரால் இன்னொரு கேன்சரும் வரும், அது என்ன மறந்துட்டேன், ரீசெண்டா படிச்சோம் எங்கேயோ. மேல் ரிலேட்டட் கேன்சர் ஏதோ ஒன்று ஸ்டில்போஸ்ட்ரால்னால வரும், மறந்துட்டேன். அடுத்து ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிமோனிக் வந்து பெக்கோ, BECKO. பிரஸ்ட், எண்டோமெட்ரியம், கோலன், கிட்னி, ஈசோஃபேகஸ். இது போகவும் மிச்சமும் இருக்கு. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் இங்கே. ஓகே, ஸோ அடுத்து அதர் கேன்சர் சொல்ல முடியுமா ஒபிசிட்டி அசோசியேட்டட்? லிவர் ஒபிசிட்டி, லிவர் கேன்சர் கரெக்ட். அப்புறம் ஜிஐடில என்ன இருக்கு? லிவர், pancreas, லிவர், ஸ்டமக், postmenopausal breast, gallbladder, postmenopausal breast, uterine, ovarian, கேன்சர், ovarian கேன்சர், கேன்சர். எல்லாமே வரல, ஏதாவது ஒண்ணு விட்டுருப்போம், அதான் கேட்பாங்க. தைராய்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கஷ்டமானது வந்து மெனிஞ்சியோமா, மல்டிபிள் மைலோமா, அப்புறம் தைராய்டு கேன்சர். இந்த 3 தான் கெஸ் பண்ண முடியாது. ஓகே, மெனிஞ்சியோமா, அப்புறம் வந்து என்னது மெனிஞ்சியோமா, மல்டிபிள் மைலோமா, அப்புறம் வந்து தைராய்டு கேன்சர். ஜிஐடில வந்து மோஸ்டா எல்லாமே வந்துருது. ஹெபட்டோ பிலியரி, பான்கிரியாஸ், ஸ்டமக் வந்துருச்சு, ஈசோஃபேகஸ் வந்துருச்சு, கோலன் வந்துருச்சு, ஸ்மால் பவுல் வரல. ஓகே, அதுக்கடுத்து எண்டோமெட்ரியம், ஓவேரி, பிரஸ்ட், கிட்னி, இது எல்லாமே ஒபிசிட்டி ரிலேட்டட் கேன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீனிங். ஸோ ஸ்கிரீனிங்ல வந்து 2 MCQ இருக்கு. ஒன்று வந்து வாட் இஸ் லீட் டைம் பயாஸ், இன்னொன்று வாட் இஸ் செலெக்ஷன் பயாஸ். ஓகே, ஸோ லீட் டைம் பயாஸ் டிஸ்கிரைப்ஸ் த phenomenon whereby early detection of a disease will always prolong survival from the time of diagnosis when compared to the disease picked up at a later stage in the development, whether or not the screening process has altered the progression of the tumor. ஸோ இந்த டயக்ராம் தான் கொடுக்குறான் 10.4. ஸோ வந்து ஏ வந்து ஒரு பாயிண்ட், பி வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த டியூமர் ஏவை பார்த்தோம்னா அதோட growth ரேட் வந்து ஒரு மாதிரி ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே, ஒரு லீனியரா போயிட்டே இருக்கு. அதுல வந்து நம்ம ஒன்னு வந்து கிளினிக்கலா டிடெக்ட் பண்றோம், இன்னொன்னு வந்து டிடெக்டட் பை ஸ்கிரீனிங். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் வந்து லீட் டைம் பயாஸ்.
This artifactual in the diagram கீழ கொடுத்திருக்கோம் first para last lineல. This artifactual inflation of the survival time is referred to as the lead time bias. Okay. அதான் என்னன்னா அந்த டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால அதை ஸ்கிரீனிங் பண்ணியும் நமக்கு ஒன்றும் அதிகமான பெனிஃபிட் கிடைக்க போறது இல்லை. ஆனா அது பாக்குறதுக்கு அப்படி தெரியும், நம்ம ஸ்கிரீனிங் ஏற்கனவே பண்ணிட்டதுனால பெனிஃபிட் இருக்க மாதிரி, லாங்கர் சர்வைவல் இருக்க மாதிரி. ஸோ அதனால அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டைம் தான் வந்து லீட் டைம் பயாஸ். அடுத்து லென்த் டைம் பயாஸ். லென்த் அதுல வந்து செலக்ஷன் பயாஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி லென்த் டைம் பயாஸ் அந்த டயக்ராம் கீழே பாருங்க. டியூமர் பி இஸ் rapidly growing tumor. Again, its process is uninfluenced by the treatment. It grows so rapidly that in the interval between the two screening, it can cross both the threshold of detectability by screening and that of the clinical detectability. It will continue to progress rapidly after diagnosis and the measured survival time will be short. This phenomenon, where those tumors that are missed by the screening programs are associated with the decreased survival, this is called as the length time bias. So, ஒரே வார்த்தை keyword என்னன்னா tumor missed by the screening program என்ன அப்படின்னு கேட்பான். So tumor missed by the screening program is length bias. Okay, length time bias. At the left side theory la vandu selection bias. So selection bias na describes the finding that the individual who accept an invitation for screening are in general healthier than those who do not. It follows that the individuals with screen detected cancer will tend to live longer independently of the condition for which the screening is being performed. Okay, idu per da selection bias. மோஸ்டா ஸ்கிரீனிங் வர்றவனா ஹெல்தியா இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி தெரியும். ஓகே, அவன் லாங்கரா லிவ் பண்றதுனா மாதிரி. அது வந்து செலக்ஷன் பயாஸ். ஸோ அடுத்து லென்த் பயாஸ் சொல்லிட்டேன். பிகாஸ் ஸ்லோ க்ரோயிங் டியூமர்ஸ் ஆர் லைக்லி டு பி பிக்ட் அப் பை ஸ்கிரீனிங், whereas fast growing tumors are likely to arise and produce symptoms in between the screening round. ஸோ இதுல 3 MCQ இருக்கு: லீட் டைம், செலக்ஷன், லென்த் பயாஸ். அடுத்து இந்த criteria for screening, இது ஒரு important 10.3. So disease search என்ன criteria-na, it should be recognizable at an early stage, treatment at an early stage more effective than the later stage, அப்புறம் sufficiently common to warrant the screening. So the disease should be more common in the society. It should be recognizable at early stage. Even if you recognize, the treatment should be more effective if it done early than later stages. Okay, இதான் disease பத்தி. Test பத்தி, it should be sensitive and specific, acceptable to the screened population, it is safe and it should be inexpensive. இதெல்லாம் வந்து டெஸ்ட் வச்சு. அடுத்து ப்ரோக்ராம்ல வந்து adequate diagnostic facilities for those who will test positive, for high quality treatment for the screen detected disease to minimize the morbidity and mortality. அடுத்து screening repeated at intervals if the disease of insidious onset, from benefit must outweigh the physical and the psychological harm. So program எப்படி இருக்கும்னா, ஸ்கிரீன் பண்ணி கண்டுபிடிச்சாலும் அதுக்கு டயக்னோஸ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும், அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட்டும் ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும், அப்புறம் ரிப்பீட்டடா ஸ்கிரீனிங் பண்ணிட்டே இருக்கணும் இன்சீரியஸ் ஆன்செட்னா, அப்புறம் பெனிஃபிட் ஷுட் அவுட்வெயிட் த பிசிக்கல் அண்ட் த சைக்காலஜிக்கல் ஹார்ம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ஃபார் ஸ்கிரீனிங். அடுத்து நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன். டயக்னோசிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் பேரா லாஸ்ட் 3 லைன்ல வந்து கிளியர்சன் சிஸ்டம் படி சொல்றோம். ஸோ கிளியர்சன் சிஸ்டம் கிரேட்ஸ் prostate cancer according to the degree of differentiation of the two most prevalent architectural pattern. The final score is the sum of the two grades, okay, and can vary from 2 to 10. So idukku Gleason la range வந்து 2 to 10 with higher scores indicating the poorer prognosis. அடுத்து ஹாட்ச்கின்ஸ் நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்போமாக்கு வந்து WHA அந்த ரியல் கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்டேஜிங். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜிங்ல செகண்ட் பேரால ஒரு 10th லைன் Will-Roger phenomenon. So what is Will-Roger phenomenon? The paradox of stage shifting. அதான் வந்து Will-Roger phenomenon. Okay. So change in the staging system or in the techniques used to provide baseline information that so on the stage shift ஆகுறதா Will-Roger phenomenon. இது வந்து நமக்கு ஈசோஃபேகஸ் கேன்சர் படிக்கும் போதே நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அடிக்குவேட்டா ஸ்டேஜ் பண்ணோம்னா வந்து நிறைய பேஷண்ட் வந்து நம்ம அண்டர் ஸ்டேஜ் பண்ணியிருப்போம். ஓகே, அடிக்குவேட்டா நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். அந்த பாராடாக்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஷிஃப்ட் பேர் தான் Will-Roger phenomenon. அடுத்து the important cross check to protect against being misled by the stage shift is the prognosis for the entire group has not been changed. என்ன சொல்றாங்க,
அதான் நீ சொன்ன மாதிரி தான். அது முன்னாடி பழைய இன்வெஸ்டிகேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க, அதுல வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் புது இன்வெஸ்டிகேஷன், அதான் 2017 டெக்னாலஜி, அதை வச்சு ஸ்டேஜ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா அது ஸ்டேஜ் வந்து நம்ம அண்டர் ஸ்டேஜ் பண்ணிருப்போம், முன்னாடி அப் ஸ்டேஜ் ஆயிருக்கும். அதுதான் சொல்றாங்க. ஆனா ஆர்டிஃபேக்சுவல், ஆனா அதுக்கு பெனிஃபிட்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட் இன் ஈச் ஸ்டேஜ் பீயிங் என்ரிச்ட் பை பேஷண்ட்ஸ் வித் இம்ப்ரூவ்ட் ப்ரோக்னோசிஸ். அல்டிமேட்லி டியூமர் பயாலஜி பொறுத்து தான் நம்ம இந்த புது டெக்னாலஜி ஸ்டேஜ் பண்றா ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி சொல்றேன். ஸோ இதுல ரெண்டு கேட்பாங்க. ஒன்னு இந்த வில் ரோஜர் ஃபினாமினன் என்னன்னு கேட்பாங்க. வில் ரோஜர் ஃபினாமினன் வில் இம்ப்ரூவ் த ப்ரோக்னோசிஸ் தான் கேட்பான். அதான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். த ப்ரோக்னோசிஸ் ஃபார் த என்டையர் குரூப் ஹஸ் நாட் பீன் சேஞ்ச். ஓகே, அந்த வேர்ட் மட்டும், அந்த சென்டென்ஸ் லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரோக்னோசிஸ் சேஞ்ச் ஆகல. அடுத்து அதான் அந்த டேபிள்லயே அதே தான் கொடுத்துருக்கான். அந்த டேபிள்ல லாஸ்ட் லைன் பாருங்க மேல. The overall cure rate is however unchanged. Okay, the cure rate improves in both stage 1 and stage 4, and there is no change in the cure rate for stage 2 and 3 after the investigation of a new staging investigation. Okay, the overall cure rate is however unchanged. அடுத்து the composition of the multidisciplinary team in cancer, அதுல யாரெல்லாம் இருப்பாங்கிறதுல நம்ம விட்டுறது வந்து மெக்மில்லன் நர்ஸ் இருப்பாங்க, சிம்டம் கண்ட்ரோல் பாலியேட்டிவ் கேருக்கு. அப்புறம் ஒரு ப்ராஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் ஒரு டயக்னோஸ்டிக் ரேடியாலஜிஸ்ட். இதை எப்படி கொடுத்திருந்தானா எம்சிக்கில இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் கொடுத்துருந்தான். ஓகே, பாத்துங்க, டயக்னோஸ்டிக் ரேடியாலஜிஸ்ட் இருக்கணுமா, மற்றதெல்லாம் எல்லாம் எழுதிடலாம். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேன்சர் சர்ஜரி, டயக்னோசிஸ் அண்ட் ஸ்டேஜிங்ல ஒன்றும் பெருசா இல்லை. அடுத்து வந்து கோலரெக்டலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அடுத்து பழைய ஸ்டேஜிங், அது பழசு, அது இந்த பேஜ்ல எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ரிமூவல் ஆஃப் த பிரைமரி டிசீஸ். இதுல வந்து ஒரு 6th லைன். although the principle of the local control is still extremely important, it is now recognized that the ultra radical surgery probably has little effect on the development of the metastatic disease. so இது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்சதான், அல்ட்ரா ரேடிக்கல் சர்ஜரி பண்ணி ஒன்றும் பெருசா யூஸ் கிடையாது. ஓகே, மெட்டாஸ்டஸை ப்ரிவென்ட் பண்றதுல. அடுத்து ரிமூவல் ஆஃப் த மெட்டாஸ்டாட்டிக், இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிசிஎஸ், எம்ஆர்எம் அதை வச்சு சொல்றோம். அடுத்து ரிமூவல் ஆஃப் மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ்ல ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, அடுத்து பாலியேஷன்ல ஒரு 4th லைன். ஸோ ரிமூவல் ஆஃப் த பிரைமரி வில் இன்க்ரீஸ் த பேஷண்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பட் வில் ஹேவ் லிட்டில் எஃபெக்ட் ஆன் த அல்டிமேட் அவுட்கம். தெரிஞ்ச பாயிண்ட். அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் அண்டர்லைங் த நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த கேன்சர். அதுல ஃபர்ஸ்ட் வந்து த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டோஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் த செலக்டிவ் டாக்ஸிசிட்டி. இதுல வந்து இந்த பர்சனலைஸ்டு டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நிறைய எம்சிக்யூ இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, வந்து ஒரு என்னன்னா நார்மல் சென்சிட்டிவ் இருக்கிற ஒரு டிஷ்யூ, அதாவது நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே, கீமோதெரப்பின்னு வச்சுப்போம். ஓகே, என் வந்து நார்மல் சென்சிட்டிவிட்டி, ஆர் வந்து ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட். அடுத்து வந்து எஸ்னா வந்து இன்க்ரீஸ்டு சென்சிட்டிவிட்டி. ஓகே, இப்போ நார்மல் டிஷ்யூ, டியூமரு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம டோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ டியூமரும் நார்மல் டிஷ்யூ ரெண்டுமே வந்து நார்மல் சென்சிட்டிவா இருந்தால் நம்ம யூஸ்வல் டோஸ் கொடுத்தா போதும். இப்போ டியூமர் வந்து ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருக்குன்னா நம்ம லோவர் டோஸ் கொடுத்தா போதும். ஓகே, நீங்க பார்க்க வேண்டியது வந்து, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அந்த 4th ஒன் பாருங்க. நார்மல் டிஷ்யூ வந்து இன்க்ரீஸ் சென்சிட்டிவிட்டி, டியூமர் வந்து நார்மல் சென்சிட்டிவிட்டி. அப்போ வந்து நம்ம வந்து வேற ட்ரீட்மெண்ட் போயிடணும், இல்லைன்னா டாக்ஸிசிட்டி வந்துடும். ஓகே, அது ஒண்ணு. அடுத்து 5th வந்து ரெண்டுமே வந்து ஓவர் சென்சிட்டிவா இருக்குனாலும் நம்ம லோவர் டோஸ் தான் கொடுக்கணும். ஓகே, அடுத்து நார்மல் டிஷ்யூ வந்து ரெசிஸ்டண்டா இருக்கு, டியூமர் வந்து நார்மலா இருக்குன்னா we can give higher dosage. ஓகே, அடுத்து அதே மாதிரி ரெசிஸ்டிவா இருக்கு, டியூமர் வந்து சென்சிட்டிவா ஓவர் சென்சிட்டிவா இருக்குன்னா யூஷுவல் டோஸ் கொடுக்கலாம். ரெண்டுமே ரெசிஸ்டண்டா இருக்குன்னா டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட். இது பார்க்க ஈஸியா இருக்கும். 1-2 வாட்டி அப்புறம் மூடி வச்சுட்டு சொல்லி பாருங்க, அப்ப ஏதாவது ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும் இதுல சில இது. ஓகே, ஈஸி தான், நீங்களே ஒரு பார்த்துக்கலாம். ஆமா. அடுத்து ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கேன்சர். இதுல வந்து அந்த ரைட் சைடு 10.6 ஃபிகர்ல லாஸ்ட் 2 லைன் பாருங்க. ரேடியோதெரப்பி இஸ் யூஸ்வலி லோக்கல் ஆர் லோக்கோ ரீஜனல் பட் கேன் ஆஸ் இன் ரேடியோஐடின் தெரப்பி ஃபார் தைராய்டு கேன்சர் பி சிஸ்டமிக். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷனை கொடுப்பான். ரேடியோதெரப்பி இஸ் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி லோக்கல், லோக்கோ ரீஜனல், சிஸ்டமிக். சிஸ்டமிக் கிடையாது அப்படின்னு இல்லை. இப்போ ரேடியோஐடின் தெரப்பி எடுத்துட்டா அது வந்து சிஸ்டமிக். ஓகே, அதான் ஒரு எம்சிக்கு. அதுல அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் த மெலிக்னன்சிஸ் தட் மே பி கியூர்ட் வித்தவுட் த நீட் ஃபார் சர்ஜிக்கல் எக்ஸிஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேபிள். ஸோ லுக்கிமியா, லிம்போமா அது ரெண்டுமே தெரியும். அப்புறம் ஸ்மால் செல் லங் கேன்சர். ஸ்மால் செல் லங் கேன்சர் என்ன ட்ரக் யூஸ் பண்ணும்?
இதுவா EGFR inhibitors அதெல்லாம் நான் ஸ்மால் செல் அது நான் ஸ்மால் செல் நான் ஸ்மால் இன்னைக்கு போட்டது நான் ஸ்மால் செல் சிஸ்பிளாட்டின் பிளஸ் இது எட்டபோசைட். ஓகே, சிஸ்பிளாட்டின் பிளஸ் எட்டபோசைடு ஒரு ட்ரக் யூஸ் பண்ணாங்க. ஸோ பிளாட்டின் பேஸ்டு தெரப்பி தான் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டே லங் கேன்சருக்கு. ஸோ கீமோ ரேடியோ தெரப்பி வித் ஆர் வித்தவுட் ரேடியோ தெரப்பி. ஸோ ஸ்மால் செல் லங் கேன்சர் கேன் பி கியூர்டு வித்தவுட் சர்ஜிக்கல். அப்புறம் ராப்டோமயோசார்கோமா, இது நம்ம சார்கோமா சாப்டர் அந்த டேப்லர் காலத்திலே பார்த்தோம். ஓகே, அந்த ராப்டோமயோசார்கோமா, சைனோவியல் சார்கோமா, அப்புறம் வந்து ஈவிங் சார்கோமா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட்டே நம்ம கீமோதெரப்பி தான் கொடுத்தோம். ஓகே, ஸோ இதுல வந்து இந்த வில்ம்ஸ் டியூமரை பார்த்துக்கணும். வில்ம்ஸ் டியூமர் கூட வந்து கம்ப்ளீட்டா கீமோதெரப்பில கியூர் பண்ணலாம். அப்புறம் ஏர்லி லாரிங்ஸ் கேன்சர் சொன்னேன், லாரிங்ஸ்ல மட்டும் டிஃப்ரெண்ட். ஏர்லியில ரேடியோ தெரப்பி, ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சுன்னா தான் சர்ஜரி போவோம். அடுத்து அட்வான்ஸ்டு ஹெட் அண்ட் நெக். ஸோ இது எல்லாமே வந்து கீமோதெரப்பி. இப்போ எம்சிக்கு இன்னொரு எம்சி கேட்பனா கன்கரண்ட் கீமோ ரேடியோ தெரப்பி எதுக்கெல்லாம் கியூரேட்டிவ் அப்படின்னு கேட்பான். ஸோ அட்வான்ஸ்டு ஹெட் அண்ட் நெக் கேன்சர், ஈசோஃபேஜியல் கேன்சர், ஸ்குவாமஸ் செல் கேன்சர் ஆஃப் த ஏனஸ். ஓகே, இது வந்து நம்ம இந்த நைக்ரோ ரெஜிமன் வித் ரேடியோ தெரப்பி. நைக்ரோ ரெஜிமன்னா என்னன்னா, we will give 5-fluorouracil from day 1 to 4, அப்புறம் 28th டேல கொடுப்போம். அப்புறம் டே 1ல இன்னொரு ஒரே ஒரு ட்ரக் வந்து மைட்டோமெசின் சி. டோஸ் ரேடியேஷன் டோஸ் பார்த்தோன்னா 45 to 50.4. ஓகே, இதான் வந்து ப்ரொஃபைலாக்டிக் ரேடியேஷன் டோஸ். இதுல வந்து டியூமர் பாசிட்டிவா இருக்கு, லிம்ஃப் நோட் பாசிட்டிவா இருந்துச்சு, இன்வெனல் லிம்ஃப் நோட்னா we will give extra 9 to 14 gray. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோரிலேட் பண்ணேன். ஸோ SCC ஆஃப் த ஏனஸ், ஈசோஃபேஜியல் கேன்சர், அட்வான்ஸ்டு ஹெட் அண்ட் நெக் கேன்சர், இதெல்லாம் கன்கரண்ட் கீமோ ரேடியேஷன் வச்சு நம்ம கியூர் பண்ணலாம். ஒன்னு இருக்கலே மேல, இன்னொன்னு இருக்கலே கீழே, அப்புறம் ஹெட் அண்ட் நெக். ஸோ அட்வான்ஸ்டு கேன்சர் ஆஃப் த சர்விக்ஸ் வந்து இப்போ பிரின்சிபல் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம் பார்க்கலாம். ரேடியோ தெரப்பி வந்து அட்வான்ஸ் கேன்சர் ஆஃப் த சர்விக்ஸ், அப்புறம் மெடுலோபிளாஸ்டோமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்கின் கேன்சர் பாருங்க. ஸ்கின் கேன்சர் வந்து நம்ம ஜென்ரலா எக்ஸிஷன் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா இட் கேன் பி கியூர்டு வித் ரேடியோ தெரப்பி அலோன், BCC and SCC. Okay, not melanoma. Melanoma is resistant to both chemo and radio. Okay, BCC, SCC மட்டும் ரேடியோ தெரப்பி மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஒன்லி ரேடியோ தெரப்பி வந்து சர்விக்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஏர்லி லாரிங்ஸ் கேன்சருக்கு, மெடுலோபிளாஸ்டோமாக்கு, ஸ்கின் கேன்சருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்தால் அவ்வளோதான். அடுத்து 10 பாயிண்ட் ஃபிகர்ல என்ன சொல்றேன்னா, கான்செப்ட் ஆஃப் அட்ஜூன் ரேடியோ தெரப்பி அந்த டெஸ்டிங் ஃபார் த மினிமல் ரெசிடியூவல் டிசீஸ் அப்படின்னு சொல்றான். இதுல இந்த ரைட் சைடு இந்த 10.7 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் அட்ஜூன் ரேடியோ தெரப்பி. 100 patient ஆப்ரேட்டட் அப்பான் கியூர், 70% வித் நோ ரெசிடுவல் கேன்சர், 30 வித் ரெசிடுவல் கேன்சர். ஸோ 15 சென்சிட்டிவ் டு அட்ஜூவன் தெரப்பி, 5 ரிலாப்ஸ். ஸோ இதுல என்ன கேட்பானா, இந்த ஃபியூட்டைல் தெரப்பி, அன்னெசரி தெரப்பி, பெனிஃபிஷியல் தெரப்பி, நோ தெரப்பி. ஓகே, இதெல்லாம் கேட்பான். இந்த எவ்வளவு பர்சன்டேஜ் இது வந்து அன்னெசரி தெரப்பி ஆச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் பெனிஃபிஷியல் தெரப்பி ஆச்சு, எவ்வளவு வந்து ஃபியூட்டைல் ஆச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ நான் வந்து பிளைண்டா ஞாபகம் வச்சுட்டேன். எப்படியும் பெய்லில இருந்து அப்படியே டைரக்டா எடுத்தானா 10% வந்து ட்ரீட்டட் அப்ராப்ரியேட்லி, 90% அன்அப்ராப்ரியேட்லி ட்ரீட்டடு. ஓகே, அந்த 90ல வந்து பார்த்தோன்னா 20% தான் ப்ரொடக்டிவா இருந்துச்சு, மிச்ச 70க்கு வந்து அன்னெசரியா இருந்துச்சு. ஓகே, எப்படி இதெல்லாம் நான் போயிட்டு ஆராயில விட்டுலாம் ஆகுது. அடுத்து ரேடியோ தெரப்பி. நெக்ஸ்ட் பேஜ்ல ரேடியோ தெரப்பில வந்து ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் லைன், ரேடியோ தெரப்பி இஸ் ப்ரிசைஸ்லி a targeted form of the gene therapy for cancer. ஸோ இது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார், டார்கெட்டட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் தெரப்பி ஃபார் கேன்சர். அடுத்து வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன், அது இம்பார்ட்டன்ட். IMRT, IGRT, அப்புறம் SABR அப்படிலாம் இருக்கு. ஓகே, ஸோ இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி, இமேஜ் கைடட் ரேடியேஷன் தெரப்பி. ஸோ இர்ரெகுலர்லி ஷேப்டு வால்யூம் டார்கெட்டுக்கு வந்து நம்ம IMRT, IGRT யூஸ் பண்ணுவோம். அடுத்து SABRனா ஸ்டீரியோடாக்டிக் அப்லேட்டிவ் ரேடியோ தெரப்பி in which a small number of fractions can be used to treat the primary tumor. So SABRல வந்து we use a small number of fractions. Okay, அடுத்து நெக்ஸ்ட் 10.9 ஃபிகர்ல வந்து அந்த டெக்னிக்கல் செட்டப்ல பாருங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் செட்டப்ல அந்த IMRT பத்தி கொடுத்துருக்கான். ஓகே, alter the energy profile across the beam to sculpt the dose distribution to the complex shape. அது பேர் தான் இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பி. அடுத்து IGRT பார்ப்போம். IGRT வந்து எலிமினேட் த எஃபெக்ட் ஆஃப் பிசியலாஜிக்கல் மூவ்மெண்ட், அதாவது பிரீத்திங்,
பெரிஸ்டாலிசிஸ் அதெல்லாம். இப்போ அந்த செஸ்ட் அப்பர் அப்டமன்லாம் ரேடியேஷன் கொடுக்கும்போது மூவ் ஆகிட்டே இருக்கும், ஸோ மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த கேட்டிங் பண்ணுவாங்க. கேட்டிங்னா அந்த கரெக்டாக அந்த ரெஸ்பிரேட்டரி மூவ்மெண்ட் அப்போ மட்டும் அந்த ரேடியேஷன் வந்து பாஸ் ஆகாது. ஓகே, அந்த இடத்துக்கு. ஸோ அதான் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ், ஐஎம்ஆர்டிக்கும் ஐஜிஆர்டிக்கும். இதுல வந்து அவன் ஐஜிஆர்டி கேட்பான், எலிமினேட் த எஃபெக்ட் ஆஃப் த பிசியலாஜிக்கல் மூவ்மெண்ட் இஸ் பை விச் ஐஜிஆர்டி. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து so first paragraph, fifth line, the late effects following radiation can take the 20 the late effects of the radiation following radiation can take over 20 years to develop. At the 4 line, the fractionated radiotherapy selectively spares late as opposed to the immediate effects. Okay, so இது ஒரு important MCQ. நம்ம fractionated radiation பார்க்குறோம்ல, so fractionated radiation avoids which complication கேட்பான், immediate, late அந்த மாதிரி. So it avoids the late complication. So for any given total dose, the smaller the dose per treatment, the less severe the late side effects will be. Okay, அடுத்து வந்து Withers 4 hours for radiotherapy, subsequently 5th hour வந்துருச்சு. So which is the 5th hour னு கேட்பான். அதான் வந்து ரேடியோ சென்சிட்டிவிட்டி தான் இப்போ புதுசா ஆட் பண்ணது. ஸோ அந்த 5 hour என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிப்பேர்னு வந்து பார்த்தீங்கன்னா, if sufficient time is given between the fractional dose of radiation, cells will repair the radiation induced damage. Okay, repair times are typically 3 to 6 hours. Fractionation offers a means whereby we may be able to exploit any differential in the repair capacity between the tumor cells and normal cells. ஸோ என்ன இந்த ஃபீல்ட்ல எதுக்கு ஃப்ராக்ஷனேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ரிப்பேர் ஃபினாமினன் வச்சுன்னா, டியூமர் செல்ஸ் கொஞ்சம் அதிக டைம் ஆகலாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு, ஆனால் ஏர்லி செல்ஸ் வந்து டக்குன்னு ரிப்பேர் ஆயிரும். ஸோ அதனால கேப் விட்டு ஃப்ராக்ஷனேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ரிப்பேர் ஹாஃப் டைம்ஸ் ஆர் டிபிக்கலி 3 to 6 hours. ஸோ இதுல எப்படி எம்சிக்கு கேட்பானா, ஃப்ராக்ஷனேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆர் அப்படின்னு கேட்பான். ஃப்ராக்ஷனேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரீஆக்சிஜனேஷன், ரீபாப்புலேஷன், ரிப்பேர் அப்படி கேட்பான். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷனல் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன் யூசஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரிப்பேர். அடுத்து ரீஆக்சிஜனேஷன். ரீஆக்சிஜனேஷன்ல ஹைபாக்சிக் செல்ஸ் ஆர் கம்பேர்ட் வித் வெல் ஆக்சிஜனேட்டட் செல்ஸ் ரிலேட்டிவ்லி ரேடியோ ரெசிஸ்டன்ட். அதாவது ரேடியேஷன் வேலை செய்யணும்னா செல்ஸ்ல வந்து ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ ஹைபாக்சிக் செல்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ரேடியோ ரெசிஸ்டன்ட். Okay, so normal tissues are well oxygenated, tumors are often hypoxic. This is an obvious therapeutic advantage. The problem may be mitigated if a sequence of daily treatment is used. So cells dying as a result. Disadvantage. ஏனா tumor cells hypoxic-ஆ தான் இருக்கும், normal cells நல்ல ஆக்சிஜனா இருக்கும். Sorry, this is a disadvantage. So then எப்படி பண்ணனும்னா, cells dying as a result of radiation treatment will not use oxygen. This means that more oxygen is available to the previously hypoxic survivable cells. புரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு 10 டியூமர் செல் இருக்குன்னா நம்ம ஒன்று கொடுத்து ஒன்று செத்து போச்சுன்னா அந்த வந்து ஆக்சிஜன், அதோட ஆக்சிஜன் வந்து பக்கத்து செல் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அது மூலியமா அந்த செல் கொஞ்சம் அந்த ஆக்சிஜனேட்டடா இருக்கும். அப்போ நம்ம திரும்பி ரேடியேஷன் படும்போது அது செத்து போயிடும். ஸோ இந்த ரீஆக்சிஜனேஷன் வந்து அதான் பிரின்சிபல். So these cells become oxygenated and are therefore more susceptible to the next dose of the radiation treatment. அடுத்து repopulation na வந்து, so radiotherapy kills cancer cells within a tumor. It may provide a stimulus to the rapid proliferation of the tumor cells. Thus, during protracted treatment, production of cells by the tumor may equal or even exceed the radiation induced cell loss. Okay, this provides an argument for keeping the overall treatment time as short as possible. So நம்ம இந்த colorectal cancer எல்லாம் short duration radiotherapy ன்னு ஒன்று இருக்கு. அதாவது 7 days மட்டும் கொடுத்துட்டு சர்ஜரிக்கு போறது. ஸோ அதெல்லாம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ரீபாப்புலேஷன் தான். நம்ம ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா வந்து ஒன்று சாக இன்னொன்று வந்து ஃபாஸ்டா டெவலப் ஆரம்பிச்சிடும், அதை வச்சு அந்த ஸ்டிமுலஸை வச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி. அதனால நம்ம we should keep the overall treatment duration as short as possible. So keeping the treatment duration as short as possible is because is by repopulation. Fractionation is by repair. அடுத்து redistribution. So redistribution னா செல் சைக்கிள்ல ஒவ்வொரு செல்லும் வந்து ஒவ்வொரு இதுல ரேடியேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இல்லை எம்சிக்கு என்னன்னா வந்து, ஸோ வல்னரபிள் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் என்னன்னு கேட்டானா லேட் G2 and M. ஓகே, ஸோ லேட் G2 and M ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து ரேடியேஷன் கொடுக்கணும். அப்பதான் வந்து இது எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ரேடியோ சென்சிட்டிவ் வந்து, ஸோ
ஸோ சில செல்ஸ் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும், இன்ட்ரின்சிக் சென்சிட்டிவா இருக்கும். சில செல்ஸ் வந்து சில டியூமர் செல்ஸ் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். என்ன சொல்லுவோம்னா லாஸ்ட் வந்து the majority of the cells with lie somewhere between these extremities. ஓகே, அது ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸா யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். இது வந்து 5 hours ஆஃப் ரேடியோதெரப்பி. அடுத்து கீமோதெரப்பி அண்ட் பயாலஜிக்கல் தெரப்பி. அதுல வந்து so chemotherapy is often a palliative rather than a curative intervention. As such, its use should be influenced by the cardinal principle of the palliative treatment. Okay, அதான் ஃபர்ஸ்ட் பேரால இருக்கு. செகண்ட் பேரால வந்து ரொம்ப நடுவில் அந்த V600E பத்தி சொல்றான். So the kinase inhibitor vemurafenib is effective in melanoma with V600E BRAF mutation. Cetuximab is only effective in patients with a wild type or RAS, அதாவது நான் மியூட்டேட்டட் டைப் RAS. அடுத்து வந்து ஜிஸ்ட்ல வந்து எக்ஸான் 11ல மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ பேஷண்ட் வித் மியூட்டேஷன் 9 வந்து they will require a higher dose, and patient without mutation in KIT are less likely to respond to imatinib. So exon 11 better, exon 9 dose should be increased. Without mutation in KIT வந்து poor response to imatinib. Okay சார், அந்த இது சொல்லுங்க, இது வைல்ட் டைப் கேர் சொல்லுங்க, அது குழப்பிட்டே இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும்டா. வைல்டு டைப் ராஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்ப வைல்டு டைப் ராஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம செட்டுக்சிமேப் கொடுக்க முடியும். வைல்டு டைப்னா நான் மியூட்டேட்டட் ராஸ். நம்ம ஞாபகம் வச்சுக்கோ, நான் மியூட்டேட்டட் ராஸ். நான் மியூட்டேட்டட் ராஸ் பேர் தான் வைல்டு, ஆனா நார்மலா ஜென்ரலா வர்றது வந்து இந்த வைல்டு டைப் ராஸ் தான் ஜீன் தான் இருக்கும் அதுல. ஓகே, அதனாலதான் அவன் நான் மியூட்டேட்டட்னு கொடுத்துருக்காங்க வார்த்தை. இந்த வைல்டு டைப் வந்து வேற டைப்பா கூட மாறலாம், மாறிச்சுன்னா அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது செட்டுக்சிமேப்க்கு. ஓகே, ஜென்ரலா வர டியூமரே வந்து இந்த வைல்டு டைப் ராஸ் தான் ஜீன் பிரச்சனையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோலரெக்டல்ல வந்து ரேஷ் மியூட்டேட்டா இருந்தா மட்டும் தானே இது தரணும், செட்டுக்சிமேப் தரணும், இல்ல ஆப்போசிட்டோ? ஆக்சுவலா வைல்டு டைப் ஜீன் ராஸ்ன்னு இருக்குல்ல, இதுவே ஒரு ஜீன் டிஃபெக்ட் தான். அது நார்மல் ஜீன்லாம் கிடையாது, அது கேன்சர்ல மட்டும்தான் இருக்கும். அந்த வைல்டு டைப் இல்லாம அதுவும் மியூட்டேட் ஆகி வேற டைப் ஆஃப் ஜீன் டிஃபெக்ட் இருந்தா அது செட்டுக்சிமேப்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஓகே ஓகே, அப்படிதானே? எனக்கு தெரியல, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்படிதான். அப்படின்னா கேராஸ் நெகட்டிவ் ஈக்குவல் டு வைல்ட் டைப். கேராஸ் நெகட்டிவ் அப்படிதான் ராஜமேந்தர் நோட்ல அப்படிதான் இருக்கு. ஆமா, கேராஸ் நெகட்டிவ்னா அப்ப வந்து வைல்டு டைப். Okay, continue. So next summary of chemotherapeutic and biological agents currently used in. So இது வந்து கொடுத்துட்டான், இதை கேட்டால் கேட்கலாம், எப்படி படிக்கிறதுனா கொஞ்சம் கடுப்பு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபியரிங் வித் மைட்டோசிஸ் பாருங்க. ஸோ மைட்டாசிஸ்ல வந்து ஜென்ரலா நம்ம அந்த டாக்ஸைன் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், அப்புறம் அந்த வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின் அதெல்லாம் வந்து வரும். இதுல வந்து என்ன எம்சிக்யூ கேட்பான்னா, இந்த ஸ்டெபிலைசிங் த மைக்ரோடிபியூல்ஸ் இது கேட்பான். டாக்ஸைன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம், பக்லி டாக்ஸ் எல்லாம் நிறைய கேன்சர்ல யூஸ் பண்றோம்ல. ஸோ அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்பான். நம்ம நினைப்போம் இட் ஸ்டெபிலைஸ் த மைக்ரோடிபியூல்னு வராது அப்படின்னு நினைப்போம். ஓகே, அது வந்து வித்தியாசமா இருக்கும். வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின் will interfere with the formation of microtubules, also called as spindle poisons, whereas this taxanes will stabilize the microtubules. அது ஒன்று MCQ. ஸோ இன்டர்ஃபியர் வித் மைட்டாசிஸ் தெரிஞ்சாச்சு, 2 குரூப் ஆஃப் ட்ரக். அடுத்து இன்டர்ஃபியர் வித் டிஎன்ஏ சிந்தசிஸ், அது வந்து ஆன்டி மெட்டபாலைட்ஸ். ஸோ ஆன்டி மெட்டபாலைட்ஸ்லாம் இதெல்லாம் 5-fluorouracil, கேபிசிடபைன், மெத்தோட்ரெக்சேட்டு, ஜெம்சிடபைன், 6-mercaptopurine அதெல்லாம். இதுல 6-mercaptopurine, தயோகுவானின் அதெல்லாம் டினோவா பியூரான் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். இந்த ஜெம்சிடபைன் தெரிஞ்சுக்கணும், pancreasல வர்றதுனால. ஸோ இட் இன்ஹிபிட்ஸ் த ரைபோநியூக்ளியோடைட் ரிடக்டேஸ் என்சைம். ஓகே, யூஸ்ட் இன் நான் ஸ்மால் செல் லங் கேன்சர், அப்புறம் pancreatic கேன்சர். ஸோ மித்தோட்ரெக்சேட் நம்ம தெரிஞ்சதான், இன்ஹிபிஷன் ஆஃப் டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ். ஓகே, அடுத்து இந்த 5-fluorouracil வந்து தைமிடிலேட் சிந்தேஸ், அதுல இன்ஹிபிஷன். அவ்வளவுதான். அடுத்து ரெண்டுமே 5-fluorouracil, கேபிசிடபின் ரெண்டுமே இன்ஹிபிஷன் ஆஃப் தைமிடிலேட் சிந்தேஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வேண்டியது எதெல்லாம் ஆன்டி மெட்டபலைட்டு, எதெல்லாம் இன்டர்ஃபியர் வித் மைட்டாஸ் அது தெரிஞ்சுக்கணும். ஸோ
தேர்ட் வந்து ட்ரக்ஸ் விச் டைரக்ட்லி டேமேஜ் த டிஎன்ஏ ஆர் இன்டர்ஃபியர் வித் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிளாட்டினம் பேஸ்டு ட்ரக்ஸு, அப்புறம் இந்த சைக்ளோபாஸ்பமைடு பேஸ்டு ட்ரக்கு, ஐரினோட்டிகன், மைட்டோமைசின், இது எல்லாமே வந்து இட் வில் டைரக்ட்லி டேமேஜ் த டிஎன்ஏ. ஓகே, ஸோ இந்த பிளாட்டின் பேஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாமே இட் ஆல்வேஸ் ஃபார்ம் த adducts between the DNA strand and interferes within the replication. ஸோ அதெல்லாம் ஒரு குரூப்பு. அப்புறம் வந்து மைட்டோமைசின் சி வந்து டிஎன்ஏ கிராஸ் லிங்கிங், preferentially active at sites of low oxygen tension, a bioreductive drug. So இது ஒரு MCQ. bioreductive drug அப்படின்னு கேட்டா மைட்டோமைசின் சி. ஓகே, டிஎன்ஏ கிராஸ் லிங்கிங்ல இன்டர்ஃபியர் பண்ணும். அடுத்து சைக்ளோபாஸ்பமைடு வந்து இட் காசஸ் டிஎன்ஏ கிராஸ் லிங்க். ஸோ இதெல்லாம் கிராஸ் லிங்க்னா மைட்டோமைசின் சி, சைக்ளோபாஸ்பமைடு, ஐபாஸ்பமைடு, இது எல்லாமே வந்து காசஸ் டிஎன்ஏ கிராஸ் லிங்கிங்ல பிரச்சனை. பிளாட்டின் பேஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அடக்ட் ஃபார்மேஷன். அடுத்து இந்த ஐரினோட்டிகன் எட்டோபோசைடு, இது இம்பார்ட்டன்ட். ஐரினோட்டிகன் will inhibit the topoisomerase 1 enzyme. பேர்லயே இருக்கு I1 மாதிரி இருக்கா, ஸோ topoisomerase 1. எட்டோபோசைடு வந்து topoisomerase 2. ஓகே, இதுல வந்து இந்த ஐபாஸ்பமைடு ஸ்மால் செல் லங் கேன்சர்ல வரும், அது கேட்பாங்க என்சிக்கு. ஓகே, அடுத்து அவ்வளவுதான் இந்த பேஜ்ல. அடுத்த பேஜ் போயிடலாம். அடுத்த பேஜ்ல வந்து drugs which directly damage the DNA or interfere with its function. இதுல வந்து அதேதான், அந்த குரூப்பே தான் கண்டினியூ ஆகுது. இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டிமோசோலமைட் எந்த பிரெயின் டியூமர்ல யூஸ் பண்ணுவோம்னு கேட்பான். கிளயோபிளாஸ்டோமா மல்டிஃபார்மே, அதுல யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆக்டினோமைசின் டி. ஓகே, இன்டர்கேலேஷன் பிட்வீன் த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ், டிஎன்ஏ பிரேக் காஸ் பண்ணும். ஓகே, இது வந்து ராப்டோமயோசார்கோமா, அப்புறம் வந்து வில்ம்ஸ் டியூமர், இது ரெண்டுலயும் வந்து ஆக்டினோமைசின் டி வந்து ஆக்ட் ஆகும். அடுத்து ஹார்மோன்ஸ் நமக்கு தெரிஞ்சதான், டமாக்சிஃபின், அப்புறம் வந்து இந்த குரூப் ஜேஎன்ஆர்ஹெச் அனலாக், அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ பாருங்க, டமாக்சிஃபின் வந்து ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் பிளாக் பண்ணும். சாரி, அரோமேட்டஸ் இன்ஹிபிட்டர். அனஸ்ட்ரசோல், லீஸ்ட்ரஸ்டோல், எக்ஸிமெஸ்டேன், இதெல்லாம் அரோமேட்டஸ் இன்ஹிபிட்டர். இந்த வந்து அப்புறம் ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக்ஸ்லாம் வந்து கோசிரிலின், பியூசிலரின், லியூப்ரோலைடு, இதெல்லாம் வந்து கொனோடாட்ராபின் ரிலீசிங் ஹார்மோனு. அப்புறம் கேபர்கோலின் வந்து டோபமைன் அகோனிஸ்ட், அது ஒன்று. கேபர்கோலினும் புரோமோகிரிப்டினும். அடுத்து பிளாக்கிங் த எஃபெக்ட் ஆஃப் ஆண்ட்ரோஜன் வந்து சிப்ரோட்டிரான் அசிட்டேட், ஃப்ளூட்டமைடு, பிகாலூட்டமைடு, நிலூட்டமைடு, இதெல்லாம் ஆண்ட்ரோஜன் ஆன்டகோனிஸ்ட். இதெல்லாமே ப்ரோஸ்டேட் கேன்சர்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து ஸோ ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக்ஸ், அப்புறம் வந்து ஆண்ட்ரோஜன் ஆன்டகோனிஸ்ட், இதெல்லாம் ப்ரோஸ்டேட் கேன்சர்ல யூஸ் பண்ணலாம். கேபர்கோலின், புரோமோகிரிப்டின், டோபமைன் அகோனிஸ்ட்லாம் வந்து பிட்யூட்டரி டியூமர்ல, அப்புறம் அரோமேட்டஸ் இன்ஹிபிட்டர்ஸ்லாம் பிரஸ்ட் கேன்சர்ல. அடுத்து இன்ஹிபிட்டர்ஸ் ஆஃப் த ரிசெப்டார் தைரோசின் கைனேஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதுல வந்து ஜெஃப்டினிப் வந்து இஜிஎஃப்ஆர் இன்ஹிபிட்டர், பெரிய நான் ஸ்மால் செல் லங் கேன்சரு. இமேட்டினிப், ஸோ இமேட்டினிப் எதுல எல்லாம் வரும்னா சிஎம்எல், ஜிஸ்ட் ரெண்டு இருக்கும். ஓகே, அடுத்து எர்லோட்டினிப் டிஏஜிஎஃப்ஆர் இன்ஹிபிட்டர் தான். அடுத்து இந்த சுனிட்டினிப், சொராஃபினிப், ரெகோராஃபெனிப், லென்பாட்டினிப், இதெல்லாம் எதெல்லாம் இன்ஹிபிட் பண்ணா மல்டி கைனேஸ், அதாவது பிடிஜிஎஃப்ஆர், விஜிஎஃப்ஆர், கிட்டு, எஃப்எல்டி, இதெல்லாம் வரும். லெபாட்டினிப் தெரிஞ்சுக்கணும். லெபாட்டினிப் பிரெஸ்ட்ல வரதுனால இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அசோசியேட்டட் வித் இஜிஎஃப்ஆர் அண்ட் ஹெர்2 நியூ. ஓகே, அடுத்த ஆக்சிட்டினிப் வந்து விஜிஎஃப்ஆருக்கு மட்டும். ஸோ ஆக்சிட்டினிப் எங்க யூஸ் பண்ணோம்னா ரீனல் கேன்சர்ல. இது ஏதோ ஒரு கொஸ்டின் பேங்க்ல எல்லாம் கேட்டிருந்தான். ஆக்சிட்டினிப் விஜிஎஃப்ஆர் ரிசெப்டாரை இன்ஹிபிட் பண்றது யூஸ்ட் இன் ரீனல் கேன்சர். அடுத்து புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரே ஒரு ட்ரக் தான் இருக்கு புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர் வந்து பார்டிசோமிப், இது கேட்பான். ஓகே, பார்டிசோமிப் புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர். அப்புறம் டிஃபரன்ஷியேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல ஆல் டிரான்ஸ் ரெட்டினாயிக் ஆசிட், ப்ரோமைலோசைட்டிக் லுக்கீமியால யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அந்த ஃபார்னிசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் இன்ஹிபிட்டர்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அது எதுவுமே சர்ஜரி கண்டிஷனே இல்லை எதுவுமே. அது ஆன்டிபாடிஸ் டைரக்டட் டு செல் சர்ஃபேஸ் ஆன்டிஜென், இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது கேட்பான். வாட் ஆர் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ட்ராஸ்டுசிமேப், பிவாசிசுமேப், செட்டுக்சிமேப், இதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் மெக்கானிசம் கிளாஸ் என்ன கிளாஸ்னா டைரக்டட் அகேன்ஸ்ட் த செல் சர்ஃபேஸ் ஆன்டிஜென். ஓகே, ஸோ செல் சர்ஃபேஸ் ரிசெப்டார் ஹெர்2 நியூ, இஜிஎஃப்ஆர், விஜிஎஃப்ஆர், அது எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா அது ஆக்ட் ஆகுறது. ஓகே, அந்த முன்னாடி பார்த்த விஜிஎஃப்ஆர் வந்து இது
டைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் ஒரே சைக்கிள்ல தான் வரும். இது வந்து டைரக்ட் ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் விஜிஎஃப்ஆர். ஸோ இது குழம்பிரும். ஓகே, ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் விஜிஎஃப்ஆர் வந்து ஒரே ஒரு ட்ரக் தான், பிவாசிசுமேப் மட்டும்தான் கோலோரெக்டல் கேன்சர்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, இஜிஎஃப்ஆருக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி வந்து செட்டுக்சிமேப் மட்டும்தான். நம்ம முன்னாடி பார்த்த இதெல்லாம் வந்து தைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர், இந்த எர்லோட்டினிப் ஜெஃப்டினிப்லாம் வேற. ஓகே, ஸோ இது மூணு நல்லா பார்த்துக்கோங்க. செட்டுக்சிமேப், பிவாசிசுமேப், ட்ராஸ்டுசிமேப் எல்லாமே ஆன்டிபாடி. ரிட்டுக்சிமேப் கேட்க மாட்டாங்க நமக்கு, CD20. அடுத்து அலம்டூசிமேப்புக்கு CD52. அடுத்து இன்டியூசர்ஸ் ஆஃப் அப்போப்டோசிஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக் இருக்கு, அர்சீனிக் ட்ரையாக்சைடு. இது வந்து இன்டியூசர் ஆஃப் அப்போப்டோசிஸ். ஏக்கு ஏ, அப்போப்டோசிஸ்னா அர்சீனிக். அடுத்து இம்யூனலாஜிக்கல் மீடியேட்டர்ஸ்ல வந்து பெம்ப்ரோலிசுமேப், நிவோலுமேப் இதெல்லாம் வந்து PD1 ரிசெப்டாரை பிளாக் பண்ணும். ஓகே, ஆஃப் த T lymphocytes and thereby prevent the inhibition. மெலனோமால யூஸ் பண்ணுவோம். இபிலிமேப் வந்து CTLA4, அது தெரியும். அடுத்து இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா 2 பீட்டா, அது வந்து நம்ம தெரியும் மெலனோமால வரும் அதுவும். அடுத்து டாலிடோமைடு எல்லாம் தேவையில்லை. அடுத்து HDAC இன்ஹிபிட்டர், அது வந்து பனோபினோஸ்டாட், ஓரினோஸ்டாட் அதெல்லாம் HDAC இன்ஹிபிட்டர், அதான் ஹிஸ்டோன் டி அசிட்டிலேஸ் அந்த இன்ஹிபிட் பண்றது. அடுத்து எம்டார் இன்ஹிபிட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது அன்னைக்கு கேட்டேன் கொஸ்டின், இந்த PI3K இன்ஹிபிட்டர் நான் வேற சாப்டர்ல இருந்து கேட்டேன், இங்கேயும் கொடுத்துருக்கான். PI3K இன்ஹிபிட்டர் வந்து லிசிப்னு முடியும். ஓகே, லிசிப்னு முடியறதெல்லாம் PI3K இன்ஹிபிட்டர். அடுத்து எம்டார் வந்து டெம்சிரோலிமஸ், எவரோலிமஸ் அது ரெண்டும். அடுத்து MEK இன்ஹிபிட்டர் ட்ரமிட்டினிப், இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ராஃப் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து டாபராஃபினிப், வென்முராஃபினிப். ஓகே, இதை வந்து எங்கேயாவது ஜெராக்ஸ் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க, சும்மா அப்படியே பார்த்து ஏதாவது ஞாபகம் வந்தாதான் உண்டு, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியல. இதை மன ஞாபகம் தரவா இருக்குன்றது வந்து ட்ராஸ்டுசிமேப், செட்டுக்சிமேப், பிவாசிசுமேப், அப்புறம் அந்த புரோட்டியோசம் இன்ஹிபிட்டர், அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 3 குரூப் இன்டர்ஃபியர் வித் மைட்டாசிஸ் என்ன, DNA ஆன்டி மெட்டபாலைட்ஸ்லாம் என்னென்ன ட்ரக்கு, அப்புறம் டோபாஎஸ்எம்எஸ் 1-2 இன்ஹிபிட்டர் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சா போதும். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கம்பைன்டு ட்ரீட்மெண்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்பைன்ட் ட்ரீட்மெண்ட்ல வந்து ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்றதுக்காண்டி கொண்டு வந்ததான் இந்த கம்பைன்டு ட்ரீட்மெண்ட். So by the time of diagnosis, many tumors will contain cancer cells that through spontaneous mutation have acquired resistance to cytotoxic drugs. So unlike antibiotic resistance, there is no need for previous exposure to the drug. Is important line. Okay, no need for previous drug exposure to develop the mutation. At the right side and the last para, 3 main principles upon which the choice of drug for combination therapy is based are. So use drugs active against the disease in question, use drugs with distinct mode of action, use drugs with non-overlapping toxicity. So இதான் நம்ம பிரின்சிபலா இருக்கணும் ரெண்டு ட்ரக் சேர்த்து கொடுக்கும்போது. ஓகே, ரெண்டுத்துக்கும் வேற வேற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ரெண்டுத்தோட சைடு எஃபெக்டும் ஒன்னா இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டேப்லர் கலம் இருக்கு, டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட். ஓகே, இதுல வந்து இந்த CDK இன்ஹிபிட்டர், சைக்ளின் கைனேஸ் இன்ஹிபிட்டர், சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ் இன்ஹிபிட்டர், இது அன்னைக்கு கேட்டேன், எல்லாமே சைக்ளிப்னு முடியும். ஸோ சைக்ளிப்னா சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ் இன்ஹிபிட்டர் that will resist the growth, resist the signals that inhibit the growth. அடுத்து வந்து அந்த அவாய்ட் இம்யூன் டிடெக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இம்யூன் ஆக்டிவேட்டர்ஸ்ல என்னன்னா ஆன்டகோனிஸ்ட் ஆஃப் CTLA4, PD1 இதெல்லாம் நம்ம இம்யூனாலஜி சாப்டர்ல பார்த்த அதே ட்ரக்ஸ் தான். ஓகே, அடுத்து டீலோமெரேஸ் இன்ஹிபிட்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக். ஓகே, டெல்ஸ்டாட், டீலோக்கு டெல்னு வரும். ஓகே, டெல் டீலோமெரேஸ் இன்ஹிபிட்டர் இஸ் இமிடெல்ஸ்டாட். அடுத்து இதுல இம்பார்ட்டன்ட் வந்து இந்த WNT பீட்டா கேட்டனின் இன்ஹிபிஷன், அதுக்கு வந்து ரெஸ்வெரட்ரால். ஓகே, ஒரு வேற மாதிரி இருக்கு ட்ரக். ஓகே, பேரும் WNT பீட்டா கேட்டனின் வேற மாதிரி இருக்கு, அதனால வேற அப்படின்னு நினைச்சிட்டேன். அடுத்து இன்சுலின் லைக் growth factor 1 இன்ஹிபிட்டர். ஓகே, அதுல எப்படின்னா இன்சுலின் INS வருதா, அந்த வேர்டுலயும் INS வரும், லினிசிட்டினிப், LINS டினிப். ஓகே, அடுத்து VGFR இன்ஹிபிட்டர் ரமுரிசுமேப், பிவாசிசுமேப், அஃப்லிபர்செப்ட், இது மூணுமே எனக்கு தெரியும். ஓகே, அடுத்து பார்ப் இன்ஹிபிட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட், பாரிப்னு முடியறதெல்லாம் பார்ப் இன்ஹிபிட்டர்ஸ். அடுத்து BH3 மிமிட்டிக்ஸ்ல கிளாக்ஸ் முடியறதெல்லாம் வந்து BH3 மிமிட்டிக்ஸ். அடுத்து ஏரோபிக் லைகோலிசிஸ் இன்ஹிபிட்டர் வந்து மெட்ஃபார்மின். ஓகே, ஸோ மெட்ஃபார்மின் வந்து ஒரு டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர், ஞாபகம் வச்சுக்கணும்.
இல்ல இந்த சைடும் பார்க்கணும், அந்த ஹால்மார்க்கும் மெயினா பார்க்கணும், எதுக்கு எந்த டார்கெட். ரெசிஸ்டிங் growth signals ஞாபகம் இருக்காது உங்களுக்கு, இது ஆமா திருப்பி பார்க்கணும். ரெசிஸ்டிங் growth signalனா நம்ம கண்டிப்பா முடிச்சிட்டு தான் இருப்போம். எனக்கு ஆன்கோ கிளாஸ்லயே சொன்னாங்க, அந்த இந்த 10.10 டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10.9 அந்த முக்கியமானதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 3 டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது 2-3 எம்சிக்கு வந்துரும். இந்த புது ட்ரக் கேட்டா இதுலன்னு தான் கேட்பான். இங்க ஒரு டப்பா இருக்கு, அப்புறம் நீ சத்யா ஒரு டப்பா போட்டான்ல அது ஒரு டப்பா, அதுல கூட அவ்வளவா இல்ல. இதுலதான் எல்லாம் அந்த டீலோமெரஸ் இன்ஹிபிட்டாரு, WNT பீட்டா கேட்டமின் இன்ஹிபிட்டாரு, IGF-1 இன்ஹிபிட்டாரு, BH3 மிமிட்டிக்ஸ், இதெல்லாம் வேற சாப்டர்ல வேற எங்கேயுமே பார்த்ததே இல்லை நான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அந்த டப்பா கீழே ஒரு லைனு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். பை கம்பைனிங் அன் ஆன்டி மெட்டபாலைட் வித் an agent that actively damages DNA, it is possible to obtain a synergistic effect. ஓகே, ஸோ ஆன்டி மெட்டபாலைட் ட்ரக்ஸ்ல நம்ம 5-6 மெர்காப்டாபியூரின், 5-ஃப்ளூரோயுராசில், ஆமா அதெல்லாம் தான், கேபிசிட்டபைன். ஸோ அதை வந்து ஒரு டிஎன்ஏ டேமேஜிங் ட்ரக்கோட வந்து நம்ம கம்பைன் பண்ணணும். ஓகே, அதான் அந்த பிளாட்டின்ஸ் இல்ல சைக்ளோபாஸ்பேட், அதனால தான் இது பண்றாங்க, இந்த 5-ஃப்ளூரோயுராசின் சிஸ்பிளாட்டின்லாம் கம்பைன் பண்றாங்க. எங்க 5-ஃப்ளூரோயுராசில் வந்தாலே பக்கத்துல பிளாட்டின் பேஸ்ட் ட்ரக் வந்து வந்துரும். 5-ஃப்ளூரோயுராசில் ஆன்டி மெட்டபாலைட், சிஸ்பிளாட்டின் பிளாட்டின் எல்லாமே டிஎன்ஏ டேமேஜிங். ஸோ அதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். இட் இஸ் ஹேஸ் சினர்ஜிஸ்டிக் எஃபெக்டா, எப்படி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி. ஓகே, ஸோ சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் இருக்கு ஒரு ஆன்டி மெட்டபாலைட்டுக்கும் டிஎன்ஏ இதுக்கும். செகண்ட் பேரால ஒன்று இருக்கு. There is, in addition to synergy and toxicity, another factor to consider in the combination of drug and radiation, the concept of spatial cooperation. Okay, chemotherapy is a systemic treatment, radiotherapy is not. Radiotherapy is, however, able to reach sites such as the CNS and testis that drugs may not reach effectively. So இது பேர் தான் கான்செப்ட் ஆஃப் ஸ்பேஷியல் கோஆபரேஷன். கீமோதெரப்பி எல்லா இடத்துக்கு போகும். ஓகே, ரேடியோதெரப்பி வந்து ஒரு ஸ்பெசிபிக் சைட்ஸ் சிஎன்எஸ் டெஸ்டிஸ் அதெல்லாம் ரீச் ஆக முடியும். ஓகே, அதனாலதான் தட் இஸ் வை ஃபார் எக்ஸாம்பிள் இன் பேஷண்ட்ஸ் ட்ரீட்டட் primarily with chemotherapy for leukemia, lymphoma, small cell lung cancer, prophylactic cranial irradiation may be a part of the treatment protocol. ஸோ இதை நான் கேட்பான், எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வாட் இஸ் திஸ் மெக்கானிசம்னு கேட்பான். ஸோ இட் இஸ் ஸ்பேஷியல் கோஆபரேஷன். கீமோதெரப்பிக்கும் ரேடியோதெரப்பிக்கும் அது போகாத இடத்துக்கு இது போறது, இது போகாத இடத்துக்கு அது போறது, அதான் ஸ்பேஷியல் கோஆபரேஷன். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்பைன் ட்ரீட்மெண்ட். யூஸ் எஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், யூஸ் ஏஜென்ட்ஸ் வித் டிஃபரெண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்டுக்கு யூஸ் ஏஜென்ட்ஸ் வித் நான் ஓவர்லாப்பிங் டாக்ஸிசிட்டி, கன்சிடர்ட் ஸ்பேஷியல் கோஆபரேஷன். அடுத்து லாஸ்டா பாலியேட்டிவ் தெரப்பி. பாலியேட்டிவ் தெரப்பில ரைட் சைடு செகண்ட் பேரால லாஸ்ட் 3 லைன்ஸ். So the most important factor in successful palliative management of a patient with cancer is early referral. ஓகே, டக்குன்னு ரெஃபர் பண்ணி விட்டுருந்தோம். அடுத்து அந்த அவுட்லைன் ஆஃப் டொமைன்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் இண்டியூஸ்லாம் ஒன்றும் எல்லாம் தெரிஞ்சதான், அவங்க அதில் ஒன்றும் சொல்றது இல்லை. ஸோ இஷ்யூஸ் அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் அதை மட்டும் பார்த்து முடிச்சுக்கலாம். ஸோ அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் ஆக்டிவ் இன்டர்வென்ஷன், யூத்தனேஷியா, பிசிஷியன் அசிஸ்டட் சூசைடு, லிவிங் வில்ஸ், அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த பீரிவேமெண்ட்னா என்னன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ இங்கிலீஷ் தெரியல. சப்போர்ட் டு அலோவ் டெத் அட் ஹோம், த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த மெடிக்கலைசேஷன் ஆஃப் டெத். ஸோ இதெல்லாம் வந்து சாக போற நேரத்தில் வர பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம காலத்துல இதுதான் பண்ணுவோம், சப்போர்ட் டு அலோவ் டெத் அட் ஹோம்.